ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் அமாவாசை வருது. நாளைக்கு அதாவது 2ஆம் தேதியா 3ஆம் தேதியா அப்படிங்கிறத நான் இதில் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மாதம் வரும் அமாவாசைகளில் முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசி பெறுவதனால துன்பங்கள் மற்றும் பாவங்கள்ல இருந்து நம்மனால விடுபட முடியும். முன்னோர்களின் ஆசிகள் நமக்கு இருந்தால் மட்டுமே தான் நம்முடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதனால மாதந்தோறும் வரும் அமாவாசைகள்ல விரதம் இருக்க முடியாட்டாலும் சில குறிப்பிட்ட அமாவாசைகள்ல விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. செப்டம்பர் மாதத்துல துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா அமாவாசை இந்த ஆண்டு வருது. அதுவும் திங்கட்கிழமை வர்றது மிகவும் விசேஷம். ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் தாய்வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாகும். அதனால வழக்கமாக தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமே அமாவாசை திதி நாம கொடுப்போம். ஆனா ஆவணி மாதத்துல வரும் சோமாவதி அமாவாசை அன்றைக்கு தாய் வழி உறவுகளுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அமாவாசை விரதம் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்காக மிக முக்கியமான நாள். தற்போது தட்சணாயன புண்ணிய காலம் இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லையா? மகாலய அமாவாசைக்கு முன்னாடி வரும் அமாவாசை அப்படிங்கிறதுனால ஆவணி மாதத்துல வரும் அமாவாசை மிக முக்கியமானதாக இருக்கு. இந்த அமாவாசையில நாம செய்யும் தர்ப்பணம், தானங்கள் இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நேரடியா நம்ம கிட்ட ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இதை எல்லாத்துல இருந்து விடுபடுறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பலவித பிரச்சனைகள், கஷ்டங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு இந்த நாள் மிகவும் ஏற்ற நாள்னே நாம சொல்லலாம். சோமாவதி அமாவாசை சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு செப்டம்பர் மாத அமாவாசை செப்டம்பர் 2ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கு வருது. சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளான திங்கட்கிழமை வர்றதுனால இதை சோமாவதி அமாவாசை அப்படின்னு நாம சொல்றோம். பொதுவா அமாவாசை திதியானது ஞாயிறு, திங்கள் போன்ற நாட்கள்ல வர்றது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கும் தெய்வீக சக்தியுடன் நாம தொடர்பை ஏற்படுத்தி கொள்றதுக்கும் மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம். மனதுல இருக்கும் குழப்பங்கள் நீங்கி மன அமைதி, நிம்மதி இதெல்லாம் பெறணும் விரும்புறவங்க இந்த சோமாவதி அமாவாசைகள்ல விரதம் இருந்து வழிபடலாம். இந்த அமாவாசை தேதி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2ஆம் தேதி என்று காலையில் 6:33 மணிக்கு தான் அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் 3ஆம் தேதி காலையில் 7:59 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. செப்டம்பர் 2ஆம் தேதி சூரிய உதய நேரம் 6:04 மணிக்கு அப்படின்னு பஞ்சாங்கத்தில் இருக்கு. அப்படி பார்த்தா அந்த சமயத்தில் சதுர்த்தசி திதி தான் இருக்கு. சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் இருக்குதோ அதுவே அந்த நாளுக்கான திதி நட்சத்திரமாக நாம கணக்குல எடுத்துக்கணும். இது சாஸ்திரத்திலையும் இப்படிதான் இருக்கு. அந்த வகையில செப்டம்பர் 3ஆம் தேதி தான் சூரிய உதய நேரத்துல அமாவாசை திதி இருக்கு. இருந்தாலும் அன்னைக்கு காலையில 8 மணியோட அமாவாசை திதி நிறைவடைஞ்சிருது. இந்த விரதம் நாள்ல இந்த அமாவாசையில எப்படி நாம விரதம் இருக்கலாம் அப்படின்னா, செப்டம்பர் 2 மற்றும் 3 ஆகிய 2 தேதிகளில் எந்த நாளில் அமாவாசை திதியாக கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த நாளில் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு, தர்ப்பணம் இது எல்லாமே செய்யணும் என்ற குழப்பம் எல்லார்கிட்டையுமே இருக்கும். பொதுவாக சூரியனை சாட்சியாக வைத்து சூரிய உதயத்திற்கு பிறகுதான் அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நியதி. அதோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 2ஆம் தேதியே அமாவாசையாக
நாம எடுத்துட்டு விரதம் இருக்கலாம். தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை செப்டம்பர் 3ஆம் தேதியை அமாவாசை நாளாக கணக்குல எடுத்தோம் அப்படின்னா காலையில 8 மணிக்குள்ள முன்னோர் வழிபாடு, தர்ப்பணம், படையல் எல்லாற்றையுமே நீங்க படைக்கிறது அப்படிங்கிறது முடியாது. அப்போ அமாவாசை திதி முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப கொடுக்கவும் கூடாது. அதனால செப்டம்பர் 2ஆம் தேதியே அமாவாசை நாளாக கணக்குல எடுத்துட்டு விரதம் இருங்க. அன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும் ராகு காலமும், காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டமும் இருக்கு. இந்த நேரங்கள்ல தவிர்த்து மற்ற நேரங்கள்ல தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை நீங்க செஞ்சுக்கலாம். இவ்வளவுதாங்க. நாளைக்கு அமாவாசையை நீங்க பயன்படுத்தி உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமா நீங்க பெற்றுக்கலாம். அதனால நாளைக்கு அமாவாசையை தவற விடாதீங்க. கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.